தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கும் காலம் வந்துவிட்டது என்ற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எல்ஷடாய் சர்வ வல்லவர். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தரோ மகிமையின் பிதாவுமாக இருக்கிறீர். பிதாவை, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஸ்லாக்கியங்கள், சுதந்திரம், சொத்துரிமை, இவைகளை குறித்து நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், ஆளுகை, இவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள், அதிகாரங்கள், நன்மைகள், இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்மோடு கூட ஒத்துழைக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற காதுகள் உண்டாகட்டும், பார்க்கிற கண்கள் உண்டாகட்டும், புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். தாப்பனை, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளுக்காக நான் இந்த மெசேஜுடைய முடிவில் நான் ஜெபிக்க போகிறேன். எதிர்பார்ப்போட, விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோட் டிஸ்பிளேயில் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். பாருங்கள், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தை ஆதரித்த பிலிப்பிய சபையினருக்கு எழுதிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, பிலிப்பிய சபை பவுலுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்த அவருடைய ஊழியத்தை ஆதரிக்கிறவர்களாக இருந்தார்கள். பவுல் அந்த நிருபத்தின் முதல் பகுதியிலேயே அவங்கள பாராட்டுறார். தன்னுடைய ஊழியத்தில் அவங்க பங்காளர்களாக இருந்தபடினாலே அவர்களை பாராட்டுகிறார். அவர்களுக்காக தான் ஜெபித்து கொண்டிருப்பதையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்போம், கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 4ஆம் வசனம், பிலிப்பியர் 1:4. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. ஏன்? ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுக்கு முந்தின வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். தமிழில் உடன்பட்டவர்னு போட்டுக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு நல்ல டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அதோட அர்த்தத்தையே அப்படியே மொத்தமாக மறைச்சிருச்சு. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் இதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த விதத்தில் அது சொல்லப்படுகிறது. வாசிப்போம். For your fellowship in the gospel from the first day until now. fellowship அப்படின்னு போட்டிருக்குது, ரைட்? இந்த வார்த்தையை நீங்கள் கிரேக்க மொழியில் போய் பார்த்தீங்கன்னா, ரைட், அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் பார்ட்னர்ஷிப். இந்த ஊழியத்தில் இவங்க பங்காளர்களாக இருந்தபடினால அவர் கர்த்தருக்கு முன்பாக இவங்களை குறித்து சந்தோஷப்படுறாரு. கர்த்தருக்கு முன்பாக இவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி சொல்லிட்டு தான் அவர் 6ஆம் வசனத்தில் இந்த விதமாக சொல்லுகிறார், ரைட்? 5ஆம் வசனம், தமிழ் பைபிளில் அது 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய
நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுது என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன நற்கிரியை? இந்த கான்டெக்ஸ்டில், இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற அந்த நற்கிரியை வந்து இவங்களுடைய அந்த ஆதரவு, தங்களுடைய பணத்தின் மூலமாக பவுலப்போஸ்தலனுடைய அந்த ஊழியத்தை தாங்குறாங்க இல்லையா, அந்த நற்கிரியை தொடங்கினவர் யார்? கர்த்தர் அவங்களுக்குள்ள இந்த எண்ணத்தை விதைக்கிறார். நீங்கள் பவுலப்போஸ்தலனுடைய அந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்று கர்த்தர் அவங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை விதைச்சு அந்த நற்கிரியை தொடங்குகிறார். பவுலப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? இதை வந்து இந்த நற்கிரியை இன்றைக்கி மட்டும் இல்லை கொஞ்ச நாளைக்கு மட்டும் இல்லை, முடிவு பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஹல்லேலூயா. புரியுதா? இதே மாதிரி ஒரு விண்ணப்பம் வந்து தாவீது ராஜா பழைய ஏற்பாட்டில் பண்ணுறார். ரைட், அதுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாள் அதை காண்பிக்கிறேன். ரைட், இப்படி பிலிப்பிய சபையினர் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தை தாங்கினபடியினால அவர் வந்து இந்த ஆசீர்வாதத்தை அவங்க மேலே பேசுகிறார். பிலிப்பியர் 4:19 வாசிப்போம், 18 எல்லாம் எனக்கு கிடைத்தது. அவங்க அனுப்பின அந்த ஆஃபரிங், அந்த காணிக்கைகள் அவருக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எபப்ராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அவங்க அனுப்பின காணிக்கையினால் பவுல் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லை, பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அனுப்பின இந்த காணிக்கை கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலியை போல் இருக்கிறது, ஒரு பலியாகவே இருக்கிறது. அது வந்து கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வாசனையை கொடுக்கிற ஒரு நல்ல பலியாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். நீங்கள் இந்த காணிக்கையை அப்படி தான் பார்க்கணும். ஒன்று, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை தாங்குறீங்க. ரெண்டாவது, இது கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிரியமான சுகந்த பலியாக இருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, என் தேவன், நீங்கள் என்னுடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறீங்க, இந்த ஊழியத்தை ஆதரிச்சிருக்கிறீங்க. என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய திராணிக்கு தக்கதாக, உங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த செழிப்பின் அளவுக்கு தக்கதாக நீங்கள் காணிக்கை அனுப்புகிறீங்க. கர்த்தர் அவருடைய பலன், அவருடைய திராணிக்கு தக்கதாக அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் இந்த விதையின் பொருட்டு உங்கள் வாழ்வில் மகிமையான ஒரு அறுவடையை கட்டளையிடுவார். மகிமையான நன்மைகளின், ஆசீர்வாதத்தின், பெருக்கத்தின், பணத்தின் காரியத்தில் பெருக்கத்தின் அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 3 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்கள் கிறிஸ்துவுக்குள், அந்த கிறிஸ்துவுக்குள்ன்ற அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாஸ்டன்ஸில் இருக்குதுன்றதை கவனிங்க. ஆசீர்வதித்திருக்கிறார், ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டார். எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஹல்லேலூயா. அந்த 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 வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான வார்த்தைகள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். 2 காரியம் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்னே, அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கர்த்தர் ஒன்றும் உங்களை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தெரிந்து கொள்ளலை, உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே உங்களை அவர் தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள்ளாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் வேணும்னு விரும்பி உங்களை அன்னைக்கே தெரிந்து கொண்டார். ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, சில சமயம் நம்ம இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து பேசும்போது ஒரு சில அதான் ஏற்கனவே கொடுத்துட்டார்ல,
இனிமே அவருக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு வாழணும்? நம்ம இஷ்டப்படி வாழலாம்ல. அவங்க இந்த விதத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லாட்டினாலும் அவங்களுடைய நடக்கை வந்து ஒரு சில நேரங்களில் அதை பிரதிபலிக்குது. அதான் கர்த்தர் நமக்கு இலவசமாக இயேசுவின் மூலமாக நீதிமான் ஆக்கிட்டார், இயேசுவின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம எப்படி வாழ்ந்தா என்ன? நம்மளால் இல்லைல்ல, இயேசுவினால தானே. அதனால் எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா அழகாக கவனிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. ரைட், நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறந்ததுக்கான நோக்கம் வந்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கணும், அவர் உங்களுக்காக ஏற்படுத்தின அந்த திட்டங்களை நிறைவேற்றணும். அதுக்கு தான் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. ரைட், உங்கள் இஷ்டத்துக்கு வாழணும், தோணுனதெல்லாம் செய்யணும், என்ன பாவனாலும் பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் பிறப்பதற்கு என்ன அவசியம்? ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட், இந்த கிளாரிட்டி இருக்கணும் நம்மளுக்கு எப்போதுமே. நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். எதுலேருந்து மீட்கப்பட்டிருக்கோம்? பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். மறுபடி பிறந்திருக்கிறோம். ஏன் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? அந்த பழைய பாவ சுபாவத்தையும் மரண சுபாவத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டுட்டு நமக்கு வந்து புதிய ஆவியை, கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த நோக்கம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். நான் மறுபடியும் பிறந்தது எதுக்கு? பாவத்திலேருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ரைட், அதை மைண்டில் எப்பொழுதுமே வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 4ஆம் வசனத்தை கவனிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அப்படின்னு போட்டாங்க தமிழில். இது கொஞ்சம் அவ்வளோ நல்லா டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இது கொஞ்சம் வார்த்தைகள் வந்து சரியாக போடலாம். இங்கே வந்து என்ன போட்டிருக்கணும்? நம்ம வந்து கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவருக்குள் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கணும். wherein he has made us accepted in the beloved. சொல்லுங்க, accepted in the beloved. அதாவது பிரியமானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். he has accepted us, ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஒரு சிலருக்கு யோசனை, ஆனால் என்ன யோசனைன்னா, கர்த்தர் என்னெல்லாம் ஏற்றுக்குவாரா, என்னெல்லாம் கர்த்தர் வந்து விரும்பி ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. நீங்கள் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்போது பிதாவாகிய தேவன் இயேசுவுக்குள் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6ஆம் வசனத்தை கவனிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்திருக்கிறாருன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ரைட், சரி. அப்புறம் இங்கே பாருங்கள், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் அவ்வளோ நல்ல டிரான்ஸ்லேஷன் இல்லை. ரைட், ஓரளவுக்கு ஓகேயான டிரான்ஸ்லேஷன். இது 2 காரியங்களை நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஒன்று, இது கர்த்தருடைய சித்தத்தின்படி எடுக்கப்பட்ட முடிவுகள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும், இயேசுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்படணும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் உங்களை அவர் தெரிந்து கொண்ட அந்த காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தது. கர்த்தர் விரும்பி செஞ்சிருக்கிறார். இந்த தயவுள்ளன்ற வார்த்தை இங்கிலீஷில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அக்கார்டிங் டு த குட் ப்ளஷர் ஆஃப் ஹிஸ் வில். இது வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சாம். ரைட், குட் ப்ளஷர், கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக, கர்த்தரை மகிழ்விக்கிற ஒரு காரியமாக இருந்திருக்குது இது. கர்த்தர் இதை ஆசைப்பட்டு விரும்பி இதை செஞ்சார். உங்களுக்கு கர்த்தர் ஆசைப்பட்டு விரும்பி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னாலும் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். கர்த்தர் ஆசைப்பட்டு விரும்பி
உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஆசைப்பட்டு விரும்பி இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஆசைப்பட்டு விரும்பி உங்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இதெல்லாமே கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் மைண்டில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கணும். இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே போகும்போது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கான விசுவாசம் அப்படியே பெருகும் பாருங்க. புரியுதா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணங்கள்னால உங்கள் மனசை நிரப்புங்க. கண்டதையும் யோசிக்காமல் இதை யோசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 7ஆம் வசனத்தை கவனிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, riches of his grace, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, கொஞ்சம் நஞ்ச கிருபை இல்லை. இப்போ ஐஸ்வர்யம் அப்படின்னு என்னத்தை சொல்லுவோம்? 10 ரூபாயெல்லாம் ஐஸ்வர்யம் சொல்ல மாட்டோம் இல்லையா? லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருந்தால் தான் ஐஸ்வர்யம், அந்த ஒரு நல்ல ஐஸ்வர்யமான் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? அட்லீஸ்ட் லட்சக்கணக்காவது இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா கோடிக்கணக்கில் இருக்கணும், அப்போ தான் ஐஸ்வர்யவான் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி கிருபையின் ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது இத்தனோண்டு கிருபையெல்லாம் கிருபையின் ஐஸ்வர்யம் சொல்ல மாட்டோம். அளவில்லாத கிருபை, எண்ண முடியாத அளவுக்கு கிருபை இருக்கும்போது தான் அதெல்லாம் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அப்போ பாருங்கள், அளவில்லாத கிருபையால் அவர் இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசுவுக்குள் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே இயேசுவுக்குள், இயேசுவின் இரத்தத்தினால். இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இயேசுடைய ரத்தம், இது இல்லாமல் காரியமே நடக்காது. இது எல்லாத்துக்குமே ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா, ஜீசஸ், த பிளட் ஆஃப் ஜீசஸ், ரைட்? எல்லாம் இயேசுவினால் உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வசனத்தை கவனிங்க. அந்த கிருபையை, இவ்வளவு ஆசீர்வாதங்களை, இவ்வளவு நன்மைகளை கர்த்தர் எப்படி செஞ்சாராம்? அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இதெல்லாம் நமக்கு கொடுப்பது கர்த்தருடைய ஞானத்தினால் உண்டான காரியம். அவருடைய அளவில்லாத ஞானம், அவருடைய அளவில்லாத புத்தியினால் அவர் யோசித்து முடிவு பண்ண ஒரு காரியம். கர்த்தருடைய பார்வையில் இதுதான் சரி. அவர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள்லாம், இந்த நன்மைகள், இந்த ஸ்லாக்கியங்கள், இந்த சுதந்திரங்கள், இதெல்லாம் ஞானமான காரியம். அவருடைய ஞானத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு, அவருடைய அளவில்லாத அந்த புத்தியினால் எடுக்கப்பட்ட அந்த முடிவு. ஒரு பக்கம் கவனிங்க, அவர் விரும்பி ஆசைப்பட்டு தன்னுடைய சித்தத்தின்படி செய்த காரியம். இன்னொரு பக்கம் நம்ம மேலே பாராட்டுகிற அன்பு இரக்கத்தினால் செய்த காரியம். இன்னொரு பக்கத்தில் அவருடைய அளவில்லாத ஞானம் புத்தியினால் அவர் செய்த காரியம். இந்த ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்து, ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஒரு சில செலவெல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்கிறோம்? பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவசரப்பட்டு செஞ்சிட்டாப்புல, கொஞ்சம் யோசிக்காமல் செஞ்சிட்டாப்புல, இல்லை கொஞ்சம் சில சமயம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா முட்டாத்தனமாக செஞ்சிட்டாப்புல அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? ரைட்? இது அந்த மாதிரி இல்லை. இதுக்கு அர்த்தம் ஒன்று அவசரப்பட்டு செஞ்சதில்லை, காலங்காலமாக யோசித்து செஞ்சது. இது ஒன்றும் அறிவில்லாமையினால இல்லை தெரியாமத்தனமாக பண்ணதில்லை. அளவில்லாத அவருடைய ஞானத்தினால், அளவில்லாத அவருடைய புத்தியினால் அவர் யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து விரும்பி பண்ணின காரியம். வேண்டா வெறுப்பா செஞ்சதும் கிடையாது, ஆசைப்பட்டு விரும்பி வாஞ்சித்து செய்தது. இதெல்லாம் நமக்கு உண்டாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 9ஆம் வசனம் கவனிங்க. காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மறுபடியும் பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யப்பட்டது, அவருடைய குட் ப்ளஷர், அவர் விரும்பி ஆசைப்பட்டு செஞ்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு விரும்புகிறார், உங்களுக்கு மகிமையான நன்மைகள் உண்டாகணும்னு விரும்புகிறார், உங்களுக்கு அதிகாரங்கள், ஆளுகை இருக்க வேண்டும்னு விரும்பி கர்த்தர் கொடுத்தது.
ஆதியில் கர்த்தர் ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது எடுத்த உடனே பாருங்கள், காலங்காலமாக சிந்திச்சு இந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை குறித்து யோசித்து திட்டம் போட்டு நம்மளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் போதிக்குது இல்லையா? இப்போ தான் வாசித்தோம். அப்போ பாருங்கள், எவ்வளோ யோசிச்சிருப்பார் கர்த்தர் இல்லை? எவ்வளவு அன்போட, எவ்வளோ பாசத்தோட, எவ்வளோ பிரியத்தோட, எவ்வளவு ஞானத்தோட, புத்தியோட, அறிவோட கர்த்தர் நம்மளை குறித்து யோசித்து திட்டம் போட்டு பூமியை உருவாக்குனார். நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் பூமியை உருவாக்குனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை உருவாக்கலை. அதனால தான் வேதம் தெளிவாக போதிக்குது. உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை குறித்து யோசித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி யாரை குறித்து யோசித்தார்? உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்மளை குறிச்செல்லாம் யோசித்து வச்சுட்டு நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் பூமியை அவ்வளோ நல்லா உருவாக்குறார். நம்மளை மனசை வச்சுக்கிட்டு தான் பூமியை ஜீவனோடையும் ஆசீர்வாதத்தையும் நிரப்புறார். ஜீவன், ஆசீர்வாதம், நன்மைகள், ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் பூமியில் நிரப்புறார் அப்படியே. பல விதங்களில் நன்மைகள்னாலையும் மகிமைனாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் இந்த பூமியை நிரப்புறாரு. ஏன்? உங்களையும் என்னையும் மனசில் வச்சுக்கிட்டு தான். இப்படி நம்மளாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆதாமை உருவாக்குனார். ஆதாமை உருவாக்கிட்டு ஆதாமை பார்த்து பேசின வசனம் என்ன? வார்த்தைகள் என்ன? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். இவ்வளவும் பாருங்கள், அவர்கிட்ட பேசின அந்த வார்த்தைகளெல்லாம் அப்படியே ஒன்றொன்னா தனித்தனியாக எடுத்து வச்சு அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். செய்யுங்க, அதெல்லாம் நல்லது. அதெல்லாம் சும்மா ஏதோ ஐயோ பார்த்தோன்னே அப்படியே மெய்மறந்து பேசினேன் அப்படி இல்லை. காலங்காலமாக யோசித்து சிந்திச்சு அளவில்லாத ஞானம், அளவில்லாத அன்பு, அளவில்லாத இருக்கும், ஆசை, என் பிள்ளைன்ற ஒரு அன்பு, பாசம், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கர்த்தர் அப்படி பேசுகிறாரு பாருங்க. ஆசீர்வாதத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி தான் கர்த்தர் நம்மளே ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 12, 13, 14 நீங்களே வாசிங்க, சேர்த்து வச்சு வாசிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த போதனையில் ஆதாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார், தன்னுடைய அந்த சிருஷ்டிப்பு பாருங்கள். இது எல்லாமே கர்த்தர் ஆதாமை உருவாக்கலை. அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆதாமை பூமியில் உருவாக்குனார். எப்படி இப்போ நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தெல்லாம் ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டார் இல்லையா? நம்ம மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இன்ஃபேக்ட் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே இதெல்லாம் நமக்குன்னு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார். ஆதாமுக்கு என்ன செஞ்சாரோ அதை நமக்கும் செஞ்சுருக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே மாதிரி பாருங்கள், நம்ம பார்த்தோம் கர்த்தர் ஆதாம் மேலே வைத்த அந்த ஆசீர்வாதம் ஆதாமை மட்டும் பாதிக்கலை, ஆதாம் மூலமாக பிறந்த மனுக்குலம் மொத்தத்தையும் பாதிக்குதுன்றதை பார்த்தோம். அதே போல் ஆதாம் மீது வந்த அந்த சாபம், நியாய தீர்ப்பு இதெல்லாம் கூட மனுக்குலம் மொத்தத்தையும் பாதிச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனுக்குள், நான் கிறிஸ்து மனிதன் கிடையாது, அதை இந்த பாயிண்ட்டை போதிக்கிறதுக்காக அந்த டேர்மை யூஸ் பண்ணுறேன். ஒரு ஆளுக்குள்ளே ஒரு அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்றது அந்த பிரின்சிபிளுக்கு அடிப்படை இருக்குது. அது எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா கிறிஸ்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அது எப்படி இவங்க ஒன்றும் செய்யாமல் அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இவங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் ஆரம்பத்துலேயே அப்படி தூக்கி கொடுக்குறாரு, எப்படி செய்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. இப்போ ஆதாம் என்ன செஞ்சு சம்பாதிச்சார்? இந்த பூமியை சம்பாதிக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? ஆதாம் என்னத்தை செஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சான்? அவர் இன்னும் அப்போ தான் உருவாக்கின உடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் அவர் சம்பாதிச்சதில்லை, கர்த்தர் தன்னுடைய அளவில்லாத அன்பு, இரக்கம், கிருபையினால் கொடுத்த ஆசீர்வாதம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிரசிடென்ட் பார்க்குறோம் நம்ம. அடுத்து நோவாவுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் இதை. கர்த்தர் போன வாரம் அதை தான் பார்த்தோம். நோவாவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும் போது, இரக்கம் பாராட்டும் போது, தயவு பாராட்டும் போது அதை நம்மளுக்கும் பாராட்டினார். அந்த இரக்கம், தயவு, கிருபையை நமக்கும் கொடுக்குறாருன்றது அந்த சத்தியத்தை பார்த்தோம்.
கர்த்தர் நோவாவோடு பண்ண அந்த உடன்படிக்கை நம்மோடும் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கு வரைக்கும் மேகங்கள் வரும்போது அந்த வானவில்லை கர்த்தர் என்ன தோன்ற செய்கிறார் இல்லையா? ஏன் அந்த நோவாவோடு அன்னைக்கு பண்ண அந்த உடன்படிக்கை நமக்கும் சொந்தம் இன்னைக்கு. ஏன்னா நம்மளாம் நோவாவுக்குள்ளே இருந்து வெளியில் வந்திருக்கிறோம், ரைட்? அதனால் நோவா கூட பண்ண உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடும் பண்ண உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதே மாதிரி நோவாவுக்கு அந்த கொலை அந்த காரியத்தை குறித்து கொடுத்த கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு சில வாக்கு தத்தங்கள், ரைட், அஷூரன்சஸ் சொல்கிறார் இல்லையா கர்த்தர், இனி வந்து பூமியை மனுஷன் நிமித்தம் நான் சபிக்க மாட்டேன், ரைட், இனிமே ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன், இந்த மாதிரி மொத்தமாக அழிக்க மாட்டேன் அப்படின்லாம் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. நமக்கு இருதயத்துக்கு ஆறுதலாக நமக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும்படி, ரைட், கர்த்தர் வந்து அப்படி நல்ல வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது நோவாவுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சொந்தம். ஏன்னா நம்மளாம் நோவாவுக்குள்ளே இருந்தால் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? மனுக்குலம் மொத்தமுமே நோவாவுக்குள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட். அங்கே பார்த்தோம் நோவாவுடைய அந்த நோவா வந்து பலி செலுத்துகிறார், ரைட். ஆனால் அந்த பலியை கர்த்தரும் அப்படி ஏற்றுக்கொள்கிறார். அந்த பலியில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த பலியின் நிமித்தம் கர்த்தர் பல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டவிழ்த்து விடுறாரு. அதனால் நம்மளாம் நோவாவை போல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம், ரைட். கீழ்ப்படிஞ்சது யார்? நோவா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த பேழையை செஞ்சது நோவா. கர்த்தரோடு நடந்தது நோவா, ரைட். பலி செலுத்தினது நோவா. கர்த்தரிடத்துலேருந்து அந்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள், கட்டளைகள், போதனைகள் இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டது நோவா. ஆனால் நோவாவுக்குள்ளேருந்து வெளியில் வந்த நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் ஒர்க் ஆகுதில்ல, பிரயோஜனமாக இருக்குதில்ல, நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் பலிக்குதில்ல. அப்போ பாருங்கள், நோவா அவர் கீழ்ப்படிஞ்சு நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நம்மளாம் கீழ்ப்படிஞ்சோம். அப்போ நம்ம உயிரோடு கூட இல்லை. எப்படி பெற்றுக்கொள்ள, எப்படி அது ஒர்க் ஆகும்? நம்ம அதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம்? நம்ம என்ன செஞ்சோம்? அங்கே ஒன்றுமே செய்யலை, நம்ம இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், நம்முடைய தகப்பனாகிய நோவாவுடைய கீழ்ப்படிதல் நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்குது, உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்குது, வாக்குத்தத்தங்களை கொண்டு வந்திருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் தான் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்குது, வாக்குத்தத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதல், ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்குள்ளே எப்படி ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கவனிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் இல்லை 9ஆம் அதிகாரம் போங்க. ஆதியாகமம் 9. இங்கே வந்து ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது ஆபிரகாமோட சம்மந்தப்பட்டது, அதனால தான் இங்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன், ரைட். நோவா வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் குடிச்சு வெறிச்சு நிர்வாணமாக படுத்துருக்கிறார், ரைட். அதை வந்து பாருங்கள், அவருடைய பையன், ரைட், அவன் வந்து பார்க்குறான். என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். 22 கவனிங்க. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய, இங்கே வந்து கர்த்தர் வந்து வெறும் ஹாமன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? கானானுக்கு தகப்பனாகிய காம் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அதை நோட் பண்ணுங்கள், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். தன் தாம்புடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது செம் யாப்பேது இவங்க 2 பேரும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்களுடைய தாப்பனுடைய அந்த நிர்வாணத்தை மூடுறாங்க. நோவா வந்து எந்திரிக்கிறாரு. அந்த ரைட், அந்த திராட்சை ரசத்தோட அந்த வெறி மயக்கம்லாம் தெளிந்து எழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான் சின்ன பையன் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஒரு சாபத்தை கட்டளையிடுகிறார். இந்த சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சபிக்கும் போதும் ஹாம் அப்படின்னு சபிக்கலை. பையன் பேர் வந்து ஹாம், ஆனால் ஹாம்னு சொல்லி சபிக்கலை, ரைட். கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார், ரைட். ஏன்? கானான் வந்து ஆமுடைய வழி வந்தவன். இந்த கானானியரின் தேசத்தை தான்
கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். இந்த கானானியர் மேலே தான் இந்த கானானியர்லாம் அடித்து விரட்டி அவங்க மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டு தான் அந்த தேசத்தை ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சுதந்திரித்தார்கள். புரியுதா? என்ன சொல்கிறாரு? கானான் சபிக்கப்பட்டவன் தான் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கானானிய தேசத்தார் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு மரம் வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் சுமக்கிறவர்களாகவும் அடிமைகளாக வேலை பார்த்தாங்கன்னு வேதம் போதிக்குது நம்மளுக்கு. ஆனால் இங்கே நோவா சபிக்கும்போது ஹாமுன்னு சொல்லலை பாருங்க, அவன் வழி வந்த கானான் அப்படின்னு பேரை சொல்லி கரெக்டாக சொல்கிறார். 26 கவனிங்க. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே ஹல்லேலூயா சேம் மேலே அந்த ஆசீர்வாதம் வர்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். கானான் அவனுக்கு அடிமையாக வைக்கப்படுகிறத இங்கேயே பார்க்குறோம். 27ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. யாப்பேத்தின் தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். பாருங்கள், யாப்பேத்து ஓரளவுக்கு நல்லா இருப்பான், ஆனால் அவனுக்கு மேலேயும் சேம வைக்கிறார். அப்போ நோவா அவர் மேலே இருந்த அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து யார் மேலே வைக்கிறாரு? சேம் மேலே வைக்கிறார் பிரதானமாக. யாப்பேது வாழ்க்கையிலையும் ஓரளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் கானான் அடிமைக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். இது பிற்காலத்தில் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடைய சந்ததியாராகிய இஸ்ரவேலரின் காலத்தில் இது நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 11ஆம் அதிகாரத்தில் சேமினுடைய வம்ச வரலாறு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சேமுடைய வம்சத்தில் தான் ஆபிரகாம் பிறகுறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 26ஆம் வசனம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனிங்க. தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இந்த சேமுடைய வம்சத்தில் தான் ஆபிராம் வர்றார். ஆசிர்வதிக்கப்பட்ட சேமுடைய வம்சத்தில் தான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஆபிராம் வருகிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் பாருங்கள், ஒரு மனிதனுக்குள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, ஒரு ஆளுக்குள்ளே நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். பைபிள் அதை திரும்ப திரும்ப நமக்கு போதிக்குது. சேமுக்குள்ளே ஆபிராம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். சேம் மேலே இருந்த ஆசீர்வாதம் அவருடைய சந்ததியில் வந்த ஆபிராம் மேலேயும் வருது. கானான் மேலே வைக்கப்பட்ட அந்த சாபம் அவருடைய சந்ததியாகிய கானானியர் மேலே வருது. ஹாம் மேலே வைக்கப்பட்ட அந்த சாபம் அவருடைய சந்ததியாகிய கானான் மேலே வருகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பைபிளில். இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே கர்த்தர் ஆபிரகாம் கூட ஒரு காரியத்தை பேசுகிறார். இங்கே கர்த்தர் பேசுகிற இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த கட்டளைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் ஆரானில் தேரா மரித்ததுக்கப்புறம் பேசின காரியங்கள் கிடையாது. இதெல்லாம் அவர் ஊர் கல்தேயர் தேசமாகிய ஊர் அந்த பட்டணத்தில் அவர் இருக்கும்போது பேசப்பட்ட காரியம். இது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் மகிமையின் தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருக்கும்போதே தோன்றி இந்த காரியத்தை பேசினார்னு அவரும் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம சில சமயம் 11ஆம் அதிகாரத்தை வாசிட்டு அப்படியே 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே நுழையும் போது இது ஏதோ கர்த்தர் ஆபிரகாமுக்கு 75 வயசான போது ஆரானில் பேசின மாதிரி இருக்குது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள், இந்த காரியம்லாம் கர்த்தர் அந்த கல்தேய தேசத்தில் ஊர் பட்டணத்தில் இருக்கும்போதே கர்த்தர் ஆபிரகாம் கூட இதை பேசினார். இதை கர்த்தர் ஆபிரகாமோட பேசும்போது அவருக்கு 45 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கும். நம்ம இந்த வார்த்தைகளையுமே பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பன் வீட்டையும் சொல்கிறார், விட்டு புறப்படு அப்படின்றார். ஆபிரகாமுடைய தேசம் எது? ஹாரான் கிடையாது. ஆபிரகாமுடைய தேசம் ஊர், பாபிலோன் தேசம். அவர் இனம் எது? அங்கே பாபிலோனிய இனம். அங்கே இருந்தவங்க, ஊர் பட்டணத்தில் இருந்தவங்க. அவருடைய தாப்பனுடைய வீடும் அங்கே ஊர் பட்டணத்தில் தான் இருந்தாங்க.
அந்த ஊரை விட்டுட்டு தான் வெளியில் வான்னு கூப்பிட்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் கர்த்தர் இதை ஏன் சொல்ல போகிறாரு? இல்லை, அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம், அப்புறம் மற்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியாகமம் 15, அப்போஸ்தலர் நடபடிகள் 7, அப்புறம் வேறு ஒரு மற்ற பழைய ஏற்பாட்டில் மற்ற இடங்களில் இருக்கிற வசனங்கள், இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இது கர்த்தர் வந்து அங்கே ஆபிரகாம் ஊர் பட்டணத்தில் இருக்கும்போதே அவரோடு கூட பேசுகிற வார்த்தைகள் என்பது தெளிவாக தெரியுது. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்றார். ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்கள், பாபிலோன் என்பது வந்து இந்த உலகம்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் உலகம்னு சொல்கிறோம் இல்லையா? உலகம்னா வந்து பாருங்கள், 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று இந்த பூமி உலகம், இன்னொன்று வந்து பைபிளில் இந்த உலகம் அப்படின்னு வேறு விதத்தை அர்த்தத்தில் சொல்லும்போது அது வந்து இந்த பாவ உலகத்தை, ரைட், இந்த ஒரு சிஸ்டத்தை சொல்லுது. ரைட், பிசாசு உண்டு பண்ண ஒரு சிஸ்டம், பாவ சிஸ்டம், ரைட், சிஸ்டம் ஆஃப் சின், உலகத்தின் வழியில் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம், அதை குறிப்பிடுது. ரைட், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை, ரைட், இந்த காரியங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உலக சிஸ்டம். இதை தமிழில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, உலகத்தோடு ஒத்து போகாதீங்க, உலகத்தின் மீது அன்பு வைக்காதீங்க, ரைட், அப்படின்லாம் வேதம் கட்டளை கொடுக்குது இல்லையா? அப்போ இது வந்து புதிய ஏற்பாட்டில் உலகம்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து உலகம் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து பாபிலோன் வந்து இந்த உலகத்தோட மொத்த சொரூபம். இந்த பாபிலோனை குறித்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். இங்கே தான் முதல்ல கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பெரிய கலாம் உண்டாகுது. பாபேல் கோபுரம் இருந்த இடம் இது. அங்கே வச்சு தான் கர்த்தருக்கு விரோதமாக மனுஷன் கலாம் பண்ணான். அந்த பாபிலோன் நகரம் அங்கே தான் கட்டப்பட்டுச்சு. நெபுகத்நேசர் தலைநகரமாக வச்சு அங்கேருந்து தான் ஆண்டான். ரைட், அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் உலகத்தின் வலிக்கும் அது பேர் போன ஒரு இடம். ரைட், அப்போது இதை நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17-18 நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆபிரகாம் இருந்தார். சரி, அந்த உலகத்தின் பாதையில் இவர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவரை வெளியில் கூப்பிட்றேன். நீ வெளியில் வா, நான் உனக்கு என் பாதையில் கற்றுக் கொடுக்குறேன், என்னுடைய உடன்படிக்கையை உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன், இந்த வழியில் நீ நட. அது மட்டுமல்ல, நீ இதை உன் குடும்பத்துக்கு சொல்லு, அப்புறம் உன் மூலமாகவும் உன் குடும்பத்து மூலமாகவும் இது மொத்த உலகத்துக்கும் பரவணும். இப்படி ஒரு பெரிய திட்டத்தோட கர்த்தர் வந்து ஆபிரகாமை வெளியில் கூப்பிட்றாரு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அவருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இது இஸ்ரவேல் தேசம், உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? உனக்குள், ஆபிரகாமுக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா தேசங்களும் ஆசிர்வதிக்கப்படும் சொல்கிறார். இதுதான் சுவிசேஷம் ஆக்சுவலாக. ரைட், இது வந்து முழுமையாக நிறைவேறினது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இங்கே நம்ம அந்த பிரின்சிபலை பார்க்குறோம். ஆபிரகாமுக்குள்ள மொத்த மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தரே சொல்கிறார். ரைட், ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆபிரகாமை குறித்து நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் தியானித்து பார்த்தோம்னா, அதே மாதிரி சரித்திரத்தையும் கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா, இவர் வந்து வாழ்ந்த இடம் வந்து ஒரு விக்கிர ஆராதனை நிறைந்த இடம். கர்த்தரை விட்டு விலகி தெய்வமல்லாத காரியங்களை பின்பற்றி கொண்டிருந்த ஒரு ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் இவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். இவருடைய தாப்பன்மார் கூட இப்படி வந்து சந்திரனை வழிபட்டு கொண்டும் விக்கிரங்களை வழிபட்டு கொண்டும் இருந்தார்கள் என்று பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்குது தெளிவாக. அப்படி இருக்கிறப்ப ஆபிரகாம் வந்து கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். இந்த பேச முடியாத இந்த சுரூபங்கள்லாம், இந்த விக்கிரகங்கள்லாம் தெய்வமாக இருக்க முடியாது. வானத்தையும் பூமியை படித்த தேவன்னா அவர் வேற, இந்த விக்கிரகங்கள் கிடையாதுன்னு அப்போ அவருக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் அவர் கர்த்தரை கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் கர்த்தர் வந்து அவரோட கூட இந்த காரியங்களெல்லாம் பேசுகிறார். நீ வெளியில் வா, நீ வித்தியாசமாக இருக்கிற, நீ வெளியில் வான்னு கூப்பிடுறார். வெளியில் கூப்பிட்டு வந்து அவனுக்கு தன்னுடைய வழிகளை போதிக்க ஆரம்பிக்கிறார், தன்னுடைய உடன்படிக்கையை கொடுக்கிறார், தன்னுடைய வாக்கு தத்தங்களையும் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். கர்த்தரை தேடினது யார்? ஆபிரகாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது யார்? ஆபிரகாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சது யார்? அதுவும் ஆபிரகாம். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு சொந்த ஊர், சொந்த குடும்பம், இனத்தார்,
தாப்பனுடைய வீடு இதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வந்தது யார்? ஆபிரகாம். ஆனால் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? மொத்த இஸ்ரவேல் தேசம் இல்லையா? ஏன்னா ஆசீர்வாதமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அந்த பெரிய ஜாதின்றது இஸ்ரவேல். அந்த ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படுதலின் மூலமாக, ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? இஸ்ரவேல் தேசம். அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் அந்த கடைசி வாக்குத்தத்தத்தை பாருங்கள், 3ஆம் வசனத்தில், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம், ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படுதல் மூலமாக மொத்த மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்படுது. கீழ்ப்படிஞ்சது யார்? ஆபிரகாம். விசுவாசித்தது யார்? ஆபிரகாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது யார்? ஆபிரகாம். கர்த்தர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது யார்? ஆபிரகாம். ஆனால் அதோடைய நன்மைகள் ஆபிரகாம் மட்டும் தொடலை. அதனால் உண்டான அந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஆபிரகாமை மட்டும் பாதிக்கலை. ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் தேசமும் அந்த நன்மையை அனுபவிச்சிச்சு, ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிச்சு. இன்றைக்கி உலகம் முழுசும் ஆபிரகாமுடைய இந்த கீழ்ப்படிதல்னால, ஆபிரகாமுடைய இந்த விசுவாசத்தினால ஆசீர்வாதத்தின் நன்மையும் அனுபவித்து கொண்டு வருகிறது. அதனால தான் விசுவாசிகள் எல்லாம் ஆபிரகாமின் வித்து என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? பாருங்கள், இப்போ நோவாவின் கீழ்ப்படிதல், ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும்னா, இயேசுடைய கீழ்ப்படுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதா? இயேசுடைய பலி, ஆபிரகாம் செலுத்தின அந்த மிருக பலியே இவ்வளவு ஆசீர்வாதத்தை மனுக்குலத்தின் மீது கொண்டு வர முடியும் அப்படின்னா, ரைட்? நோவா செலுத்தின அந்த மிருக பலியே மனுக்குலத்தின் மேலே இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்கு பலி முழுசாக கொடுக்க கூட இல்லை, கர்த்தர் நிப்பாட்டிட்டார். ஆனால் கீழ்ப்படைஞ்சார், விட்டா வெட்டியிருப்பார். ரைட்? அதுதான் உண்மை. ரைட்? அதுவே மனுக்குலத்து மேலே இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, இயேசு தன்னையே பலியாக கொடுத்தார். குற்றமற்ற பாவமற்ற இயேசு தன்னுடைய சரீரத்தை பலியாக கொடுக்குறாரு, தன்னுடைய மொத்த ரத்தத்தையும் சிந்துறாரு நமக்காக. அது நம்ம மேலே ஆசீர்வாதத்தை கொண்டு வராதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட்? இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே மறுபடியும் பார்க்குறோம் ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் எப்படி ரைட் அவனுடைய தலைமுறைக்கு அவனுக்குள் இருந்து வெளியில் வந்த அந்த இனத்தார் முழுவதற்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்றதை பார்க்குறோம் இஸ்ரவேல் ஜனம். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் மூலமாக இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். அவனுக்குள்ளே இருந்து வெளியில் வராத ஆவிக்குரிய வித்து, அதாவது ஆபிரகாமுடைய வழியில் நடக்கிற ஆவிக்குரிய வித்தாகிய நம்ம மாதிரி ஆட்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட்? இன்னொரு மெசேஜில் பார்ப்போம். இன்றைக்கி அதுக்குள்ளே போக வேண்டாம். இன்றைக்கி ஆபிரகாமுக்குள்ளே இருந்து வெளியில் வந்த அந்த ஜனத்தின் மீது எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாம் கூட பேசும்போது எப்படி பேசுகிறாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்பா அம்மா சொந்தக்காரவங்க, ரைட், இனத்தார் தேசத்தார் மொழி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை நம்பி வெளியில் வந்தது யார்? ஆபிரகாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாம், நீ என்னை கீழ்ப்படிஞ்சில, அதனால் உன் சந்ததிக்கு, அவங்க இன்னும் பிறக்கவே இல்லை, அவங்க இன்னும் உருவாக்கப்படவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஆபிரகாமின் கீழ்ப்படுதலின் நிமித்தமாக கர்த்தர் சொல்கிறார் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்றார். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம்? பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக ஒரு நிலத்தை வாங்குறதுனா லேசப்பட்ட காரியமா, இல்லை ஒரு வீடை கட்டுறதுனா லேசப்பட்ட காரியமா? அதுக்கு எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு சேர்த்து வைக்கிறாங்க, எவ்வளவு தியாகம் பண்ணுறாங்க, கடன் வாங்குகிறாங்க, அதை பண்ணி இதை பண்ணி ஒரு நிலத்தை வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன லோனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி என்னமோ ரைட்டு வயிற்றை கட்டி வாயை கட்டி நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு வீட்டை கட்டுறாங்க. இங்கே கர்த்தர் அவர் சந்ததிக்கு, யாருக்கு? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தூக்கி கொடுக்குறாரு.
ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், அதோடைய பெனிஃபிட் யாருக்கு உண்டாகுதுன்னு பாருங்கள். சந்ததி தேசத்தை கொடுக்குறேன்றார். அதாவது இங்கே மட்டும் கிடையாது, 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன சொன்னார்? உன் தாப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்னார், சொந்தக்காரங்களையும் விட்டுட்டு வான்னு சொல்கிறார். ஆனால் ஆபிரகாம் அங்கே கல்தேர் தேசத்துலேருந்து வெளியில் வரும்போது ஆபிரகாமுடைய அப்பாவும் அவங்களுடைய அண்ணன் மகன் ரைட் லோத்து, இவங்க 2 பேரும் கூட ஒட்டிக்கிட்டே வந்துடுறாங்க. இவங்க கூட ஒட்டிக்கிட்டு வந்ததுனால பாருங்கள், ஆரான்ற தேசத்தில் ஆபிரகாம் ஒரு 20 வருஷத்துக்கிட்ட கேம்ப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அவங்க அப்பா தேரா மரித்ததுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி கானான் தேசத்துக்குள்ளே வர்றார். சரி, கானான் தேசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லோத்து கூட ஓட்டிகிட்டு இருக்கிறார். இப்போ அவர் பிரிஞ்சு போகிறார். ரைட், இந்த இடத்துல தான் ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதல் முழுமை அடையுது, கர்த்தர் சொன்ன அந்த கட்டளைக்கு. ரைட், அந்த கீழ்ப்படிதல் முழுமை அடையும் போது கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் கவனிங்க. 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். சுற்றி அப்படி 360 டிகிரிஸ். ரைட், எந்த பக்கம் எல்லா பக்கமும் திரும்பிப்பார். இப்போ அந்த 360 டிகிரி கேமரானெலாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ரைட், அப்படி சுற்றி அப்படியே படம் எடுக்கிறாங்க. கர்த்தர் அன்னைக்கே சொல்கிறார் ஆபிரகாம்கிட்ட, ரைட், வடக்கப்பார், தெற்கப்பார், கிழக்கப்பார், மேற்கப்பார், அப்படி 360 டிகிரிஸில் எல்லாத்தையும் பார். நீ கண் பார்க்குறது பூரா உனக்குன்றார். 15ஆம் வசனத்தை கவனிங்க. நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இங்கே மறுபடியும் பார்க்குறோம், அந்த சந்ததி என்னத்தங்க செஞ்சிச்சு? ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா? ஏதாவது சாதிச்சிருக்கிறாங்களா? ஏதாவது கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தரை பின்பற்றி இருக்கிறாங்களா? என்னமாவது பண்ணியிருக்கிறாங்களா? ரைட், ஒன்றுமே பண்ணல, இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ரைட், இந்த தேசம் அவனுக்கு அப்படின்றாரு. புரியுதா? இது முன்குறிப்புக்கு உதாரணமாக இருக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உதாரணமாக இருக்குது இதெல்லாம். புரியுதா? இது புரிஞ்சுச்சுன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வாதம்ன்றது ஈஸியாக வழங்கிடும் உங்களுக்கு. ரைட், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய விசுவாசம். நீங்கள் எபிரேயர் 11 படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய விசுவாசம், கீழ்ப்படிதல், இதை குறித்து வேதம் அப்படியே நமக்கு போதிக்குது. ரைட், இந்த ஆசீர்வாதத்துக்கெலாம் ரூட் காசு என்னென்னா ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். இதுதான் இஸ்ரவேல் தேசத்து மேலே இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ரைட், ஹல்லேலூயா. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இதெல்லாம் லேசுப்பட்ட ஆசீர்வாதமா? சாதாரண ஆசீர்வாதம். இதெல்லாம் சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு முந்தின ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பாருங்கள். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இப்போ நம்ம சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் நம்ம தலைமுறையினர் தக்க வச்சுக்குவாங்கன்றது கேரண்டி கிடையாது. ரைட், நல்ல ஞானமான பிள்ளைன்னா அதை தக்க வச்சுக்குவாங்க, அதை பெருக கூட பண்ணுவாங்க. இல்லை, சில சமயம் பார்க்குறோம் பிள்ளைய பார்த்திங்கன்னா அவ்வளோ ஞானம் இல்லாத பிள்ளைகளாக இருக்குது, அவ்வளோ அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்களா, ரைட், கொஞ்சம் நல்ல உழைப்புலாம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. இருக்கிற சொத்தெல்லாம் இழந்து போயிடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பார்க்குறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதெல்லாம் இப்போ ஒரு தாப்பண்ட போய் இந்த சொத்து உன் பிள்ளைகள்கிட்ட என்னென்னைக்கும் நிலையான இருக்கும் அப்படின்னிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அப்படி அந்த குடும்பத்தில் அந்த சொத்து அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டால், என்ன விலை கொடுப்ப அப்படின்னு ஒரு தாப்பண்ட கேட்டால் அவர் என்னன்னாலும் சொல்லுப்பா, கொடுக்குறேன்னு தான் சொல்லுவார். இதே இது ஒரு ராஜாட்ட போய் இந்த உன்னோட தேசம் இருக்குதுல்ல, இது உனக்கும் உன் சந்ததிக்கும் நிலையான ராஜ்யமாக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ராஜா என்ன யோசிப்பார்? சரி, அப்படி நிலையான ஒரு ராஜ்யமாக இருப்பதற்கு நீ என்ன செய்வ அப்படின்னு ராஜாட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? என்ன வேணும்னு சொல்லு, செய்கிறேன். ரைட், என்னன்னாலும் செய்கிறதுக்கு ரெடி, அப்படி தான் சொல்லுவார் ஒரு ராஜா. நம்ம பார்க்குறோம், ராஜ்யத்தை குடும்பத்தில் தக்க வச்சுக்கிறதுன்றது லேசு கிடையாது. ரைட், இப்படி ஒரு பெரிய சொத்து, சின்ன சொத்தை தக்க வச்சுக்கிறது பெரும்பாடாக இருக்குது நிறைய பேருக்கு. இவ்வளோ பெரிய சொத்து, பல தேசங்களில் உள்ளடக்கின ஒரு சொத்து. இதை கர்த்தர் நிலையான ஆசீர்வாதமாக என்றென்றைக்கும் இருக்கும்படி உன் சந்ததிக்கு கொடுக்குறேன்றாரு.
இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இது ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டார்? பொதுவாக இந்த விதமாக ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி சொத்தை தக்க வச்சுக்கிறதுக்கெலாம் பெரிய யுத்தம் நடக்கும், போராட்டம் நடக்கும், அநேக பணம் செலவழிப்பாங்க, ரைட்? எத்தனையோ பேர் மடிந்து போவார்கள். ஒரு சிலர் இது இப்படிலாம் தக்க வச்சுக்கிறதுக்கு பல கொடுமையான காரியங்கள்லாம் செய்வாங்க. நிறைய உழைப்பு தேவைப்படும், நிறைய வேலை தேவைப்படும், நிறைய திட்டங்கள் தேவைப்படும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதை சும்மா அப்படியே தூக்கி கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? விசுவாசம், கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதனால் தான் ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய வழி இலகுவானது, என்னுடைய சுமை லேசானது. மை யோக் இஸ் ஈஸி. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? மை பர்டன் இஸ் லைட். கர்த்தருடைய வழி தான் லேசானது, இலகுவானது. உலகத்தின் வழி தான் கடினமானது. தாவீது ராஜாவும் நிலையான ராஜ்யத்தை, என்றென்றைக்கும் இருக்கும் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். எப்படி பெற்றுக்கொண்டார்? கர்த்தர் மீது வைத்த விசுவாசம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தர் மீது வைத்த அன்பு. புரியுதா? அப்படி தான் பெற்றுக்கொண்டார். பாருங்க, இதுதான் தேவ ராஜ்யத்தின் வழி. உலகத்தின் வழி ஐயோ காம்படிஷனெல்லாம் கொண்டு போடு. ராஜாக்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. எதிர்க்கிறவனெல்லாம் கொண்டு போடு, அழிச்சிரு, யுத்தம் பண்ணுவோம். எவனாவது ராஜ்யத்தை பிடுங்க வந்தானா அவன் மேலே யுத்தம் போடணு. ஆயிரக்கணக்கான பேர் சாவான், லட்சக்கணக்கான பேர் சாவான். அந்த ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் குடும்பத்தில் இருக்கவனே கொள்ளுவாங்க. இப்படிலாம் பண்ணி தான் ராஜ்யத்தை தக்க வச்சுக்குவாங்க. என்னென்னமோ அநியாயம் அக்கிரமம்லாம் பண்ணுவாங்க அந்த ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு. இந்த யெரொபெயாம் பார்க்குறோம், ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான், இஸ்ரவேல் மக்களை. புரியுதா? ஆனால் அப்படி செஞ்சதுனால ராஜ்யத்தை இழந்து போனான். ஆனால் தாவீது சிம்பிள். கர்த்தரை விசுவாசம், கர்த்தரை நம்பினான், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சான், கர்த்தர் மேலே அன்பாக இருந்தான். கர்த்தர் சொல்கிறார், ராஜ்யம் உனக்கு நிரந்தரமா. ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமுக்காக தான் செய்கிறார், ரைட்? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, இது உனக்கு நிலையான சுதந்திரம், பெர்மனண்ட், உன் ஃபேமிலிக்கு தான் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். பாருங்கள் இங்கே மறுபடியும் அந்த பாயிண்ட்டை பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேலே வந்ததுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் மேலே மட்டும் இல்லை, அவன் சந்ததி மேலே வருது. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அந்த 12 கோத்திர பிதாக்கள், இஸ்ரவேல் தேசம், இவங்க மேலே தங்குது. ஏன்? அவங்க சம்பாதிச்சாங்களா? இதெல்லாம் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்களா? அவங்க ஏதாவது சாதிச்சாங்களா? இல்லை. ஆபிரகாம் கர்த்தரை பின்பற்றினார், ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுக்குள் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இது கர்த்தருடைய ராஜ்யத்தில் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த 15ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 15 இங்கே நம்ம பார்க்குறோம். முதல் வசனத்திலிருந்து, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாம் கர்த்தர் முன்னாடி கொஞ்சம் கவலைப்படுறார். கேட்குறாரு, நீ கர்த்தாவே என்னத்தை கொடுப்பீங்க? எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, என் புள்ள எனக்கு வாரிசு இல்லை, என் வீட்டில் பிறந்த இந்த வேலைக்காரன் எனக்கு என்னுடைய வாரிசாக இருக்க போகிறான். சுதந்திரவாளின்னு போட்டிருப்பாங்க பழைய தமிழ். இன்றைக்கி நம்ம பாஷையில் சொன்னால் வாரிசு, வாரிசாக இருக்கிறான் அப்படின்னு மனசங்கடப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ 4ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் அவருக்கு பதில் சொல்கிறாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு வாரிசு அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான், உனக்கு வாரிசாவான். இது கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்கள், நம்ம இந்த கர்த்தருடைய இந்த மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனை பார்க்குறோம், கர்த்தர் செயல்படுகிற அந்த வழிமுறையை பார்க்குறோம். கர்த்தர் மேலே அந்த ஆதாம் மேலே இருந்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருந்து வெளிவந்தவங்க மேலே வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி நோவா மேலே வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், உடன்படிக்கை, இந்த காரியங்கள்லாம் அவனுக்குள்ளே இருந்து வெளிவந்தவங்க மேலே வருது. அந்த காரணத்துக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உன்னுடைய வேலைக்காரன் உன்னுடைய வாரிசு கிடையாது.
இதே காரணத்துக்காக தான் கர்த்தர் லோத்தை கூட வாரிசாக்கலை. லோத்து வந்து அண்ணன் பையன் தான், ஒரே ரத்தம் ஒரே ரைட், சொந்தக்கார பையன், அண்ணன் பிள்ளை. இப்போ அவங்க அண்ணன் இறந்துட்டார், ரைட். அவன் பேசிக்காக அனாதையாக இருக்கிறான். அதனால் அவனை தத்தெடுத்துக்கலாம்னு ஒரு மைண்டெல்லாம் இருக்குது ஆபிரகாமுக்கு. அதனால தான் கூடயே வச்சுட்ருக்கிறார், ரைட். ஆனால் 13-14 அதிகாரத்துக்கு அப்புறம் நல்லா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி லோத்து நம்ம கூட இருக்க மாட்டான் அப்படின்னு அவருக்கு மண்டையில் அப்போ தான் உதிக்குது. அதுக்கப்புறம் தான் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, கர்த்தாவே பிள்ளை கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறாரு. அது வரைக்கும் ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர்கிட்ட பிள்ளையை குறித்து பேசவே இல்லை. கர்த்தர் திரும்ப திரும்ப பிள்ளையை குறித்து பேசுகிறாரு, ஆபிரகாம் வாயவே திறக்கலை. இங்கே தான் முத முறையாக கர்த்தர்கிட்ட பிள்ளையை குறித்து பேசுகிறார். ஏன்னா லோத்து விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, இனி வரமாட்டான்னு உறுதியை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆபிரகாம் உயிரை பணையை வச்சு போய், ரைட், அந்த கெதர்லாமர் அந்த பெரிய சக்கரவர்த்தி கூட சண்டை போட்டு, ரைட், லோத்தையும் அவன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் லோத்து மறுபடியும் போய் சோதம்குள்ளே உட்காந்துக்கிட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு நல்லா விளங்கிருச்சு, சரி இவன் நம்ம வாரிசுன்ற கனவெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே 15ஆம் அதிகாரத்துலலாம் முறையாக பிள்ளையை குறித்து ஆபிரகாம் பேசுகிறார். ரைட், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி கவனிங்க, 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்றார். ரைட், பாருங்கள், கர்த்தருடைய இந்த பிரின்சிபலை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு, இல்லைப்பா இந்த வேலைக்காரன் உன் சொந்தக்காரன்லாம் உனக்கு வாரிசு கிடையாது, உனக்குள்ளே இருந்து வெளியில் வர ஓம்பில் தான் உனக்கு வாரிசு. அதனால தான் நம்ம இந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு மேலே பார்க்குறோம். கர்த்தர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு, ஈசாக் ஓங்குள்ளேருந்து வெளியில் வர ஓம்பில் அவன் மேலே தான் ஆசீர்வாதத்தை வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவன் மேலே தான் ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. அவனுக்கு தான் உடன்படிக்கையும் கொடுக்குறாரு, வாக்குத்தத்தங்களையும் அவனுக்கு தான் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்படி ஆபிரகாமுக்குள்ளே அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு அடுத்த மெசேஜில் இந்த ஆவிக்குரிய வித்தாகிய நாமும் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்றத காமிக்க போகிறேன். ரைட், அதை அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைக்கி அந்த இயற்கையான சந்ததியாகிய இஸ்ரவேலர் எப்படி ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்த வாரத்தில் ஆவிக்குரிய சந்ததியாகிய நாமும் ஆபிரகாமுக்குள்ளே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வாரம் காண்பிக்கிறேன். ரைட், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஒருவராய் ஞானமுள்ளவர். தாப்பனே, உன்னதர், பெரியவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், வானத்தை ஒருவராய் தனியாக திரையை விரிப்பது போல விரித்த தேவன், ஒருவராய் இந்த பூமியை பரப்பின தேவன். பிதாவே, நீர் இந்த ஜனத்திற்கு எந்த காரியத்தில் உதவி தேவையோ அந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்களுடைய தேவைகளை நீர் அறிவீர். எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். தாப்பனே, வியாதியாக இருக்கிற மக்களுக்காக வருகிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தை ஊடுருவட்டும். எல்லா வலி வேதனைகளையும் உம்முடைய வல்லமை நீக்கட்டும். வியாதிகளை நீக்கட்டும், பலவீனங்களை நீக்கட்டும். தாப்பனே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால சரீர நோய்கள் இந்த மக்களுடைய சரீரத்தை விட்டு நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மனதிலே உண்டாயிருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மூளையில் அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதிகள் இப்போதே குணமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நரம்புகள் இருக்கிற பலவீனங்கள் மறைந்து போவதாக. நரம்புகள் பலப்படட்டும், அந்த மூளையின் செயல்பாடுகள் பலப்படட்டும், மனம் பலப்படட்டும். ஏப்ரோன மெனலஹகுரோத்ருவா ஏப்ரோ ஷெனாந்த்ருவா. இருதயம் பலப்படட்டும். இருதய நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி ஓடுவதாக. லங்ஸில் உண்டாயிருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால குணமாவதாக. ஏப்ரோன மெனஹகுரோல பெறத்ர. இயேசுவின் நாமத்தினால் இப்போதே அந்த லங்ஸ் பகுதிகளில் அற்புதம் நடப்பதாக.
அந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால இப்போதே நீங்குவதாக. தாப்பனே, உம்முடைய பலம் அவங்களுடைய சரீரத்தில் பாயட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும், சரீரத்தில் ஜீவன் உண்டாகட்டும், சரீரத்தில் ஆரோக்கியம் துளிர்க்கட்டும், சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். தாப்பனை நீடித்த ஆயுளால் திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சாகாமல் பிழைத்திருப்பார்களாக. பிதாவே, நீங்கள் பலமாய் உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனை பணத்தின் காரியங்களில் அற்புதம் நடைபெறட்டும். பணத்தின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் ஒரு பிரேக் த்ரூஸ் உண்டாகட்டும். தாப்பனை பிதாவே, மக்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த மக்களின் இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படட்டும். பிதாவை, கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால குறைந்து ஒன்றுமில்லாமல் போய் முற்றுமாய் அழிந்து போவதாக. பிதாவே, கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். இந்த மக்களுக்கு பணத்தின் காரியங்களில் ஒரு விடுதலை, சுதந்திரம் உண்டாகட்டும். எதை குறித்தும் ஒரு கவலை இல்லாமல் உம்மை சேவிக்க, உம்மை பின்தொடர, உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற ஒரு ஏற்ற சூழ்நிலை உண்டாகட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனை மனதில் சமாதானம் உண்டாகட்டும். மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, இந்த காலங்களில் இவங்க என்ன செய்யணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும், எந்த பாதைகளை தெரிந்து கொள்ளணும். பிதாவை, நீங்கள் வெளிப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தின் பாதையில் நடத்துங்க. அங்கே இங்கேன்னு வழி விலகி போகாமல் தாப்பனை, உம்முடைய சித்தத்திற்கு திரும்ப உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தில் தொடர்ந்து நடக்க உதவி செய்யுங்க. மன சோர்வடைந்திருக்கிறவர்கள் பலப்படட்டும். உம்முடைய சித்தத்தில் தொடர்ந்து நடக்கட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும். பிதாவே, நீங்கள் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இவர்கள் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த மெசேஜ், இந்த லிங்க், இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.